நெல்லையில் காங்கிரஸ் பிரமுகரின் தற்கொலை தொடர்பாக கிடைத்த தகவலை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் களத்தில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், உங்களோட மேலான தகவல்களை தெரிவிங்க. அதாவது நெல்லை மாவட்டத்தோட கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர். இவர் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி தனது சொந்த ஊரான கரைசுத்துப்புதூர், அதாவது ராதாபுரம் பக்கத்துல இருக்குது இந்த கரைசுத்துப்புதூர் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்துல 3ஆம் தேதி முதல் தன்னோட தந்தையை காணல அப்படின்னு சொல்லி 4ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா அவங்க மகன்கள் ராதாபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. இதுல போலீசார் தேடி வரும்போது 4ஆம் தேதி அவரோட உயிரில்லாத உடல் அவரது தோட்டத்து பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்படுது. இதனை எடுத்து என்ன பண்றாங்கன்னா போலீசார் 8 தனிப்படை அமைச்சு முழுசா தேடிட்டு இருக்கிறாங்க. தேடுற சூழ்நிலையில 25 நாட்களுக்கு மேலாகியும் அந்த வழக்குல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாததால அரசு என்ன பண்ணுச்சு, இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைச்சிட்டு, ஒப்படைக்கப்பட்ட நேரத்துல காங்கிரஸ் கட்சி பிரமுக ஜெயக்குமாரோட கொடுத்ததா கூறப்படுற, அதாவது தனக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கணும், தனக்கு யார்கிட்ட பணம் வரணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட 2 சீட்டுகளையும் சிபிசிஐடி வசம் ஒப்படைச்சாங்க. சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்குல முதற்கட்டமா இவரது மகன் மற்றும் மனைவி ஆகியோரை கஸ்டடிக்கு எடுத்து அதன் அடிப்படையில முதல் கட்டமா விசாரணை தொடங்குச்சு. விசாரணை தொடங்கின நிலையில பல்வேறு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரை விசாரணைக்கு உட்பட்டுச்சு சிபிசிஐடி. இந்நிலையில கடந்த சில தினங்களாக ஆறப்போட்டிருந்த இந்த வழக்குல இன்று 3 பெண்களிடம் தற்போது சிபிசிஐடி போலீசார் ரகசிய இடத்துல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேரளால 30க்கும் மேற்பட்டோர் இதுவரைக்கும் விசாரிக்கப்பட்டிருக்க நிலையில இந்த வழக்குல இதுவரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியாகவே காணப்படுது. கோபால், தங்கள் மேலான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.